சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். நம்ம இப்ப எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா சுக்கிர பெயர்ச்சி. இந்த சுக்கிரன் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய அந்த ஒரு இதை நம்ம ஒரு வீடியோவா போட்டுக்கிட்டு இருக்கோம். மாதக்கோள் அது பாத்தீங்க அப்படின்னா மாசத்துல பயணம் செய்யக்கூடிய கோள். அப்போ மாத பலன் எல்லாமே நம்ம வரிசையா தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். இதுல இந்த சுக்கிரன் பெயர்ச்சியாகி என்ன பலனை நமக்கு கொடுப்பாரு, சுக்கிரனுடைய கடமைகள் இந்த 12 ராசிகளுக்குமே என்ன பலன், அவருடைய கடமைகள் என்ன, அதெல்லாம் நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். இந்த சுக்கிரன் எப்ப பெயர்ச்சி ஆகிறாரு அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா வைகாசி மாதம் 6ஆம் தேதி, அதாவது 19/5/2024 ஞாயிற்றுக்கிழமை சுக்கிரன் காலபுருஷ தத்துவப்படி முதல் வீடான மேச வீட்டில இருந்து அவருடைய சொந்த வீடான ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே பாத்தீங்க அப்படின்னா மே மாதம் 5வது மாசம் 31ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னா புதன் பாத்தீங்க அப்படின்னா மேச வீட்டில இருந்து ரிஷப வீட்டுக்கு அவரும் பயிற்சி ஆகிறார். ஜூன் மாதம் 1ஆம் தேதி, அதாவது இந்த புதன் தமிழுக்கு பாத்தீங்க அப்படின்னா வைகாசி மாதம் 18ஆம் தேதி பயிற்சி ஆகிறாரு. செவ்வாய் ஜூன் மாதம் 1ஆம் தேதி அவர் பாத்தீங்க அப்படின்னா மீன வீடான 12ஆம் காலபுருஷ தத்துவப்படி 12வது வீடான மீன வீட்டில இருந்து அவருடைய சொந்த வீடான மேச ராசிக்கு அவர் பயிற்சி ஆகிறார். இந்த கிரகங்கள் எல்லாம் இந்த சுக்கிர பயிற்சியில பயிற்சி ஆகும்போது பயிற்சி ஆகுது. அப்படி பயிற்சி ஆகி இந்த 12 ராசிகளுக்குமே எப்படிப்பட்ட பலனை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்கிரனுடைய வேலைகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த கடமைகள் ஒவ்வொரு கிரகமும் என்னென்ன அவங்களுடைய வேலைகள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இந்த சுக்கிரனுடைய வேலை அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஆதி மனிதர்கள் தோன்றிய போது ஒரு நாகரிக வாசலை எட்டி பிடித்த போது உருவானது இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம். அந்த ஆதிக்கம் உருவாகி உயிர்கள் சமநிலை பெற்று அதுகளுக்கு வாழ்க்கை துணை என்று ஒன்று உண்டு என்றால் அது சுக்கிரனுடைய காரகமே. அப்ப அந்த சுக்கிரனாகப்பட்டவர் எப்படிப்பட்ட பலனை எல்லாத்துக்கும் கொடுக்க போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்ப்போம். அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி இது பாத்தீங்க அப்படின்னா தனுசு ராசியினுடைய ராசிநாதன் குரு பகவான், அதே மீன ராசியினுடைய ராசிநாதன் குரு பகவான். ஆனா தனுசு ராசி பாத்தீங்க அப்படின்னா இது நெருப்பு ராசி, அது நீர் ராசி. அப்ப இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும், ஒவ்வொரு இந்த குரு பகவான் அந்த குரு பகவான் செயல்பாடு வேற மாதிரி இருக்கும். இந்த தனுசு ராசியை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த குரு பெயர்ச்சி அது சாதகமா இருந்துச்சு இதுக்கு முன்னாடி. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த குரு பெயர்ச்சியும் சரி, இப்ப நடந்துகிட்டு இருக்கு நம்ம பார்க்க போற விஷயம் சுக்கிர பெயர்ச்சி. இந்த சுக்கிர பெயர்ச்சியும் இந்த குருவினுடைய பார்வை எல்லாம் இவங்களுக்கு எப்படி பாதகமா இருக்குமா சாதகமா இருக்குமா அப்படிங்கிறத விரிவா பார்ப்போம். சுக்கிரன் இவங்களுக்கு 6க்கும் 11க்கும் உள்ள அதிபதி சுக்கிர பகவான். இந்த சுக்கிரன் பாக்கியஸ்தானமான 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு அவருடைய சொந்த வீட்டுக்கு பயிற்சி ஆகி போறார். அவருடைய சொந்த வீட்டுக்கு பயிற்சி ஆகி அவர் பாத்தீங்க அப்படின்னா குரு பகவானோட சேர்ந்து முற்றிலும் சுபக்கிரகமான தேவ குருவான குருவோடு சேர்ந்து அசுர குருவான சுக்கிரனும் சேர்ந்து சொந்த வீட்டில இருந்து ஆட்சி பலம் பெற்று சூரியன் புதன் 2 பேரோடவும் 4 கிரகங்கள் ஒண்ணு சேர்ந்து உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கும். ஒரு ஜாதகருக்கு 2ஆம் இடம் என்பது தனம், வாக்கு, குடும்பம், வருமானம், படிப்பு, அடிப்படை கல்வி, இது எல்லாமே அதுதான். அப்ப இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே எப்படி இருக்கும், பிரம்மாண்டமா இருக்கும். ஒரு ஜாதகத்துல 2ஆம் இடம் வலுக்குது அப்படின்னா அதை விட ஒரு பெரிய விஷயம் வாழ்க்கையில எதுவுமே இருக்க வாய்ப்பு இல்லை. ஒவ்வொரு கட்டத்துக்குமே ஒவ்வொரு வகையான பலன் உண்டு. 2ல தனம் அப்படின்னா பணம், வாக்கு அப்படின்னா பேசக்கூடிய ஒரு வார்த்தைகள், நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள், குடும்பம், குடும்பத்துல நல்ல நிம்மதியான விஷயங்கள், வருமானம் சரி, அடிப்படை கல்வி சரி. அப்ப இதெல்லாம் இருக்கையில இதை விட பெரிய விஷயம் என்ன வேணும்? அந்த 2ஆம் இடத்தை
4 கிரகங்கள் சேர்ந்து பார்க்குது. இந்த சூரியன், சுக்கிரன், புதன் 3க்கும் 7ஆம் பார்வை மட்டும்தான். ஆனா குருவினுடைய பார்வை 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. அப்ப இவங்களுடைய வேலையை எல்லாமே குரு வாங்கி கண்டிப்பா அதுக்கான பிரதிபலிப்பு இருந்தே தீரும். கண்டிப்பா நல்லது நடக்கும். அப்ப இவங்களை பொறுத்தளவுக்கு இந்த தனுசு ராசிக்கு இதுவரை பாத்தீங்க அப்படின்னா 7.5 சனியினுடைய தாக்கம் அதிகமா இருந்துச்சு. அந்த 7.5 சனியில பாத சனி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த பாத சனியும் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமா தட்டு தடுமாறி இவங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பலனே இல்லாம வாழ்க்கையில ஓடிக்கிட்டு இருந்துச்சு. 7.5 சனியினுடைய தாக்கம் முடிஞ்சு குருவினுடைய பார்வை வந்துச்சு போன 2023. அப்போ அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு காலங்கள் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வந்துச்சு. அந்த நிலையும் மாறி இன்னைக்கு குரு பார்வை கிடையாது, இருந்தாலும் 2ஆம் இடத்துக்கு பார்வை இருக்கு. அந்த 2ஆம் இடத்தை பார்க்கும்போது இந்த குடும்பத்துல உள்ள நிம்மதிகள் குறைபாடுகள் எல்லாம் நீங்கி கணவன் மனைவி இதுவரைக்கும் சின்ன லெவல்ல இருந்தாலும் சரி பெரிய லெவல்ல இருந்தாலும் சரி கணவன் மனைவி பிரச்சனை கண்டிப்பாக இந்த தனுசு ராசிக்கு நல்லதா மாறும். அப்படி மாறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு குரு பகவானுடைய அனுக்கிரகம் கிடைக்குதுன்னு அர்த்தம். எனக்கு நல்லதே நடக்கல, இது சரியாவே இல்லை அப்படின்னா உங்களுடைய விதி ஜாதகத்தை பாருங்க. முதல்ல இந்த ஜாதகத்துல பிறப்பு ஜாதகம் ஜனன ஜாதகத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த கிரகங்களுடைய அமைப்பு எங்கெங்கே இருக்கோ அந்த கிரகங்களுடைய பிரதிபலிப்பு தான் நமக்கு உடம்புல அப்படியே இருக்கும். அப்போ அது நல்ல நிலையில இருக்கா கெட்ட நிலையில இருக்கா அதை பார்க்காம ஒரு முடிவு பண்ண முடியாது. ஒரு நட்சத்திரம் இருக்குன்னா அந்த நட்சத்திரம் யாருடைய சாரத்துல இருக்கு, அது இல்லாம பாவக ரீதியா பார்க்கணும். முதல்ல அந்த பாவகம்னா 9 பாவம் ஒரு புதன் இருக்காரு அப்படின்னா ஒரு கட்டத்துல இப்ப அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல இருந்தா கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரைக்கும் இருந்தா தான் 9 பாதங்கள் ஒரு பாவகம். அது இதே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாவகத்துக்கு உள்ள இருக்கு அப்படின்னா அது பாவகமா வராது. அப்ப அந்த ஒரு பாவகம் எத்தனை பாதம் வருதோ அது வரைக்குமே அதனுடைய வேலை செய்யும். அப்ப பின்னாடிதான் வரும்போது தவிர முன்னாடி போறதுக்கான வாய்ப்பு இருக்காது. அந்த மாதிரி இந்த பாவக ரீதியா பார்த்து உங்களுடைய இன்னைக்கு நடக்கக்கூடிய கோச்சார பலன் எந்தெந்த கிரகங்கள் எங்கே இருக்கு, அது நமக்கு நன்மையை செய்யுமா தீமையை செய்யுமா அப்படின்னு பார்க்கணும். தசாபுத்தி இன்னைக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி காலங்கள் அது நமக்கு எப்படி சாதகமா இருக்கு அதை நம்ம பார்க்கணும். அப்போ உங்களுக்கு இதெல்லாம் பார்த்து ஏதேனும் நன்மை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை தீமை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இது ரெண்டுமே உங்களுடைய கர்ம வினை தாங்க. எந்த காரணத்தை கொண்டும் நல்லது நடந்தாலும் அது உங்களோட தான் பிரம்மாண்டமா நடக்கும், கெட்ட விஷயங்கள் நடந்தாலும் அது உங்களுக்கு தான். அப்போ இந்த கர்ம வினையிலிருந்து தப்பிக்கிறதுக்கான வழியே இல்லையா அப்படின்னா தெய்வத்தினுடைய அனுக்கிரகம், தோஷங்கள் மற்ற ஏதேனும் குறைபாடுகள் இருக்குன்னா அந்த குறையை நிவர்த்தி பண்ணுங்க. அந்த குறையை நிவர்த்தி பண்ணும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்களை சந்திப்பீங்க. அது இல்லாம ஒரு சிலர் எந்த ஜாதகமே எழுதாம கூட ஒவ்வொரு குழந்தைகளுக்கு வச்சிருக்காங்க. அப்படி எழுதாம இருக்கிறதே ஒரு வகையில தோஷத்தை சந்திக்கும். அப்படி எழுதுறதா இருந்தாலும் என்னவா இருந்தாலுமே அந்த வேலையை கரெக்டா நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா செயல்பாடுகள் கரெக்டா இருக்கும். பூரண ஜாதகம் நல்ல ஜாதகம் கெட்ட ஜாதகம் எல்லாமே நம்ம பார்க்கையில இது நல்லா இருக்கு கெட்டு போயிருக்கு. லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் பார்த்தாலும் அவரை ஒண்ணுமே பண்ணாது. இதே லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ கெட்டு போயிட்டால் எத்தனை நல்ல கிரகங்கள் அவரை பார்த்தாலும் பலனளிக்காது. அப்போ அதனாலதான் நம்ம இந்த மாதிரி குழந்தைகளை தத்து கொடுத்துருங்க. அப்படி தத்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதனுடைய வாழ்க்கையில ஒரு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு காரணங்கள். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா தத்து கொடுக்காமையே இருப்பாங்க, அது அவங்களுக்கு ஒரு தோஷமாவே இருக்கும். ஒரு சிலர் நல்லா இருக்கையிலேயே தத்து கொடுத்துருவாங்க, அது அவங்களுக்கு தோஷமா இருக்கும். தத்து கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா இந்த விஷயத்த பார்க்காம கொடுக்க கூடாது. அப்ப இது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து சுக்கிர பெயர்ச்சி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த சுக்கிரனுடைய பணிகள் என்னென்ன, சுக்கிரனுடைய காரகங்கள் என்னென்ன, சுக்கிரன் பலமா அமைஞ்சா என்ன செய்வார், பலவீனமா அமைஞ்சா என்ன செய்வார். உலக இன்பங்கள் எல்லாத்துக்குமே உலகத்துல ஒரு இன்பமான விஷயம் இருக்கு அப்படின்னா அது சுக்கிரன் தான் காரகர். இந்த சுக்கிரனாகப்பட்டவர் ஆடம்பரமான வாழ்க்கை பகட்டான வாழ்க்கை காரணமானவரும் அவர் தான். காம உணர்வுகள், ஒரு ஆண் பெண் காம உணர்வுகள் இருக்குன்னா அந்த காம உணர்ச்சிக்கு காரகரே சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் பலமும் பலவீனமும் அவர்களுடைய நிலையை பொறுத்து.
அப்ப இந்த ரசனை, அழகு, அழகிய பொருட்கள், பணம், ஆடை, ஆபரணம், இது எல்லாமே சுக்கிரனுடைய காரகம் தான். பணமும் சுக்கிரன் தான். ஆனா பெரும் பணம் அப்படின்னு நம்ம போறோம்னா குரு வருவார். அப்ப இந்த ஆடை, ஆபரணம், அலங்காரம், வாசனை திரவியங்கள், சங்கீதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொழுதுபோக்கு, இதெல்லாமே நம்ம பாக்குறது. ஒரு மனிதனுக்கு கஷ்டமான சூழ்நிலையை கூட ஒரு இன்பமான உணர்ச்சியை தரக்கூடிய ஒரு விஷயம் சங்கீதம். பாட்டு கேட்கிறோம் அப்படின்னா அந்த பாட்டு வந்து நமக்கு ரசனையா இருக்கு அப்படின்னா தன்னை மறந்து கேட்க ஆரம்பிச்சிருவோம். அப்ப அந்த மாதிரி தன்னை மறக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படி என்றால் அது சுக்கிர பகவான் மட்டுமே, இல்லையா? அப்ப இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு பொழுதுபோக்கு, பள்ளியறை, சுகம், ராஜபோக வாழ்வு, அலங்காரம், மாளிகை, ஒரு பெரிய பங்களா கட்டி அதுல ராஜ வாழ்க்கை வாழ்றேன் அப்படின்னா சுக்கிரன் நல்லா இருக்கணும், சுகபோகமா இருக்கணும், முன்ஜென்ம கர்மத்துல அவர் நல்ல பலனை கொடுத்துருக்கணும். அப்படி இருந்தால் அவர் அலங்காரமான மாளிகை, வசிப்பிடங்கள், வாகன யோகங்கள், கரு உற்பத்திக்கு தேவையான சுக்கிலம், ஸ்ரோனிதம், இதெல்லாம் சுக்கிரனுடைய காரகம் தான். கரு உற்பத்தி ஆகுது அப்படின்னா சுக்கிலம் என்றால் ஆணுக்கு வந்து சுக்கிலம் சொல்லுவோம், பெண்ணுக்கு ஸ்ரோனிதம். ரெண்டும் நல்ல நிலையில இருந்தா எந்த விதமான குறைபாடு வராது, அவங்களுக்கு நல்ல நிலையாவே நீடிக்கும், பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப குழந்தை பேர் என்பது அவங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையாவே அமைஞ்சிடும். இதுல வந்து பல்வேறு நோய்கள்லாம் வருது. அந்த நோய்க்கு காரகரம் என்ன சொல்லலாம்? சுக்கிரனை சொல்லலாம். பால்வினை நோய், அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா நீரழிவு நோய், இது நம்ம உடல்ல வந்து சமநிலை நீர் சுரப்பிகள்லாம் சுரக்குது அப்படின்னா அதுக்கு காரகர் அவர் தான். அப்போ ஒரு பலமா இருந்தா அவங்க வாழ்க்கையில செல்வந்தனம் தான். இந்த பலவீனம் நோய்க்கெல்லாம் அடிமைப்படுறேன் அப்படின்னா உங்களுக்கு சுக்கிரன் ஏதோ ஒரு வகையில பாதிப்புல இருக்காருன்னு அர்த்தம், அவர் பலவீனத்தை சந்திக்கிறாருன்னு அர்த்தம். அப்ப பலவீனம் இருந்தாலும் பால்வினை நோய் இந்த மாதிரி எல்லாம் வருது அப்படின்னா அவங்களுக்கு ஏன் வருது? அப்போ பலவீனத்தை சந்திக்கிறதுக்கானது நீர் ஒத்து போகலை. அப்ப அந்த ஒரு விஷயங்கள் சரியா இல்லைன்னா மட்டும்தானே அது நடக்கணும். அப்படித்தான் பலம் என்பதும் பலவீனம் என்பதும் அதுதான். அப்ப இந்த சுக்கிரனாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தன் மனைவிய ஒரு ஜாதகத்துல சுக்கிரனை வச்சு தன் மனைவி இந்த நிலையில உள்ளவங்க, நல்லவங்க, கெட்டவங்க எல்லாம் முடிவு பண்ணலாம். அப்ப அவங்களுக்கு சுக்கிரன் எப்படி சாதகமா இருக்காரு, பாதகமா இருக்காருன்றது அது ஒண்ணு. இப்ப பெண்ணுக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னா ஆணுக்கு வந்து செவ்வாயை பார்த்தோம் அப்படின்னா இவர் நல்லவர் கெட்டவர் எந்த நிலையில இருக்காருங்கிறதையும் சொல்லிடலாம். இதுக்கு ஏன்னா நம்ம சுக்கிர பயிற்சி பார்க்கறதுனால சுக்கிரனுக்கு மனைவிங்கிற ஸ்தானத்தை சொல்றோம் நம்ம. அப்ப இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியனோட சேர்ந்து சுக்கிரன் வந்து ஒரு குறிப்பிட்ட பாகைக்கு உள்ள போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அஸ்தமனம் ஆயிடுவார். புதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்துலதான் இருக்கும், சுக்கிரன் வந்து ஒரு கட்டத்துல வந்து 2 கட்டத்துக்கு உள்ளதான் சஞ்சரிப்பார். இப்ப சூரியனும் புதன் சுக்கிரன் மூணுமே முக்கூட்டு கிரகங்கள் சொல்லுவோம் ஒரு நேரத்துல. அந்த முக்கூட்டு கிரகங்கள் தான் அதுக்கு பேரே. அந்த முக்கூட்டு கிரகங்கள் ஒரு 18 மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன் வக்ரம் அடைவார். அப்ப வக்ரம் அடையக்கூடிய நேரம் எப்படி இருக்கும்? முன்னோக்கி நகரக்கூடிய கிரகம் பின்னோக்கி நகர்றதான் வக்ரம். அப்ப ஒருத்தருடைய செயல்பாடு எப்படி இருக்கும்? முன்னாடி போற மனிதனுக்கும் பின்னாடி காலில் நடந்து வர்றவருக்கும் வித்தியாசம் இருக்கணுமா இல்லையா? அப்ப அது நல்லதை செய்ய வாய்ப்பு உண்டா? கண்டிப்பா வக்ரமோ பலவீனமோ அஸ்தமனமோ திதிசூன்யமோ நல்லது செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்காது. அதே மாத்தி எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு அப்படின்னா நல்லதை மட்டும்தான் செய்யும், எந்த விதமான குறைபாடு வராது. அப்படி செய்யக்கூடிய கிரகங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதகத்துல ஒருத்தருக்கு கடைசி குழந்தை பிறக்குதுன்னா அது குட்டி சுக்கிரன்னு சொல்லுவோம். அதாவது பரணி பூரம் பூராட நட்சத்திரத்துல பிறக்குதுன்னா அது குட்டி சுக்கிரன்னு சொல்லுவோம். அப்ப அந்த குட்டி சுக்கிரன் வந்து ஒரு பலவீனமா இருக்காரா? சுக்கிரன் வந்து நல்ல நிலையில இருந்தா கண்டிப்பா நல்லது நடக்கும், கெட்ட நிலையில இருந்தா அந்த கெட்ட விஷயம் தான் தொடர்ந்து வரும். அப்ப இதை பொறுத்தளவுக்கு அவருடைய குடும்பத்துல பெரிய சொத்து பத்து சுகமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் அவருடைய குடும்பம் அப்படியே அடி வாங்கிட்டு வர்றதை பார்த்துட்டு வரலாம். அதே சாதகமா இருந்தா அந்த குடும்பம் அந்த குழந்தை பிறக்கிறதுல இருந்து அப்படியே படிப்படியா முன்னேறிக்கிட்டு வர்றதையும் பார்த்துக்கிட்டு வரலாம். அப்ப எல்லாமே நம்ம கண்கூறா பார்க்கக்கூடிய விஷயங்களை வந்து இந்த கிரகங்களுடைய அமைப்பு நம்மளுடைய உடல்லையுமே பிரதிபலிப்பு இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சிலர் வந்து பின்னாடி நடக்க வேண்டிய விஷயத்த முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறாங்க, அதுவும் கிரகத்தினுடைய அமைப்பு தான். ஒருத்தருக்கு ஒண்ணுமே சொன்னாலுமே புரியாது, அதுவும் கிரகங்களுடைய அமைப்பு தான். அப்ப இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சாதகமா இருக்கிறதும் சாதகமற்ற நிலையில இருக்கிறதும் அவரவருடைய விதி பலனை பொறுத்து, அதை நம்ம சொல்லிடுவோம். இப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தனுசு ராசிக்கு இன்னைக்கு குருவினுடைய பார்வை
10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. தொழிலில் இருந்து வந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் முன்னேறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு இந்த குருவினுடைய பார்வை. 12ஆம் இடத்தை பார்க்குறாரு சுக்கிரனோட சேர்ந்து. வெளிநாடு வெளியூர் அந்த மாதிரி போகக்கூடிய ஒரு வாழ்க்கை, வெளியூர் வாழ்க்கை நல்ல ஒரு சுகபோகமான வாழ்க்கை அமையும். கணவன் மனைவிக்குள்ள அந்த ஒரு ஒற்றுமை குறைபாடுகள் வருவது எல்லாம் நீங்கி நல்லதாக மாறுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 நட்சத்திரங்களுமே வெவ்வேறு குணங்களை கொண்டிருக்கும். ஒவ்வொருத்தருடைய நட்சத்திரம் தானே. இப்போ 3 மனுஷன் இருக்காங்கன்னா 3 பேரும் வெவ்வேறு குணத்தோட தான் இருப்பாங்க. மூலம், பூராடம், உத்திராடம் 3 நட்சத்திரங்கிறது கேதுவுடைய நட்சத்திரம். கேது பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருக்காரு. அப்போ தொழிலில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். இது என்ன பாவக்கிரகம் இருக்கு, எப்படி தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம்னா, 10ல் ஒரு பாவி இருந்தால் அந்த இது நல்லதை செய்யும் அப்படின்னு ஒரு கணக்கு. இதே 10ல் குரு பகவான் இருக்காரு அப்படின்னா, குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து பதவியும் பறிபோகும், ஒரு நல்லது செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்காரு. இறக்க சிந்தனை, குரு பகவானுடைய தன்மை என்ன, இறக்க சிந்தனை வந்துடும். அப்ப தொழில் பண்ணக்கூடிய ஒரு நபருக்கு இறக்க சிந்தனை இருந்தா என்ன ஆகும், அவரை பொறுத்தளவுக்கு பணத்தை விட்டுருவார். அப்ப பணத்தை வந்து இறுக்கி பிடிக்கணுங்கிறதுனா பாவிக்கிரகம் ஒன்றும் அங்கே இருக்கணும். அதுக்குத்தான் அந்த ஒரு வார்த்தை சொல்லக்கூடியது. அப்போ 10ஆம் இடமான தொழில் ஸ்தானமும் சரி, 12ஆம் இடமும் சரி, எல்லாமே ஒரு நல்லதொரு வாய்ப்பா இருக்கு. இந்த 3 நட்சத்திரங்கள்ல அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பூராட நட்சத்திரம். பூராட நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியில சுகபோகமான இருக்காரு. அவருடைய பார்வை உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவும் அமைய இருக்கிறதுனால 10ஆம் இடம், 12ஆம் இடம், 2ஆம் இடம் அதெல்லாம் பார்க்கறதுனால நல்ல வாய்ப்புகள் இருக்கு. அதை பயன்படுத்துங்க. உத்திராடம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம். சூரிய பகவானும் சேர்ந்து தான் அந்த பார்வை விழுகுது. இந்த உத்திராட நட்சத்திரத்துக்கு பார்வை வந்து 1ஆம் பாதம் மட்டும் இந்த தனுசு ராசியில, 2, 3, 4 வந்து பாத்தீங்க அப்படின்னா மகர ராசியில வரும். அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மகர ராசியை குரு பகவான் பார்ப்பதினால் குருவோடு சேர்ந்து சூரியன், புதன், சுக்கிரன் எல்லாம் பார்க்குது. பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் அந்த கதையா இதோட சேர்ந்து பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலர் அதிகமானது. அதிலும் ஒரு வாய்ப்பை தேடக்கூடிய ஒரு நன்மைகள் உண்டாகும். இந்த 3 நட்சத்திரங்களுமே நல்லதொரு வாய்ப்பா இருக்கு. பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.